நான் உன்கிட்ட பல நாளும் சொல்லி இந்த கலைய காரியத்தை விட்டு நீ என்கிட்ட வக்காலத்து வரப்படாதுன்னு. நான் ஒன்று கேட்கட்ட, எல்லா வீட்டிலும் மாமியார மருமோனா எலியம் பூனியம் பிள்ளை இருப்புன்னு இங்கே என்ன நேரு தலை திரும்பி நடக்குது. எல்லா வீட்லயும் எப்படியோ நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, மாமி இல்லாத இந்த வீட்டை. நீங்க வேலையை போவியா, பிள்ளைய பள்ளி போவியா, நான் பேச்சு துணை கூட ஒரு ஆள் இல்லாம ஆண் பைத்தியக்காரிய போல இருக்கணும். வயசானவங்க வீட்டுக்கு பாரம் இல்லை பாருங்க, வீட்டுக்கு பாதுகாப்பாக்க. இது இப்ப நம்ம எங்கேயும் போறோம்னு வச்சுக்கிடுங்க, வீட்டை பூட்டி போட்டுட்டு இல்ல போனா இது அவிய உண்டங்க, வீட்டை அவிய பார்த்துக்கிட்டு ஒன்றும் இல்லை. அதே போல யாரையும் நம்பி பிள்ளைகளை விட்டுட்டு போக முடியுமா? மாமி உள்ள வந்தாலும் நம்பி வீட்டுல விட்டுட்டு போகலாம் தெரியுமா? நானும் மாமியும் சண்டை பிடிப்பேன், அதை யாரும் கேட்கக்கூடாது. ஆனால் மாமியிட்ட சண்டை பிடிச்சா நான் கேட்பேன். ஒரு நாள் இல்லாம கிளவி இப்படி ஐசிச்சியா? சரி இல்லையே, இது ரொம்ப நெஞ்சனைக்கியா. ஐயே, மாமியை பேசிட்டு இருந்தாலும் மறந்தே போச்சு. ஃப்ரிட்ஜில் நீ மீன் எடுத்து வெளியில போட்டுருங்க, ஐஸ் பேருக்கு வந்து கழுவி வச்சிருவியலா? அட நாரக்கரைக்கு ஞாத்தாவன் நெத்தலி மீன் வாங்கிட்டு வந்தாலும் நினைச்சோதான், அதை நீ எனக்கு தலையில தான் கட்டுவேணும். அதுக்கு என்ன எல்லாம் வியாச போட்டுட்டா. ஓ